பூமி பாதப்படி அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் விலையேற பெற்றது. இந்த மலைப்பகுதியில் இருக்கிறவர்கள், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் விலையேற பெற்றவர்கள். ஆண்டவரே அவருடைய ஆத்மா ஒருபோதும் துன்மார்க்கர் கையில போகாதபடி ஆண்டவர் இந்த நாளில் இந்த உயரத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம். கைகளை போட்டு ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த மலை பட்டணம் ஆமென் ஆமென் ஆண்டவரே, அதே போல இந்த நீலகிரி இந்த மாவட்டம் ஆண்டவரே, கண்கள் தூரத்தில் இருக்கிற இந்த கோவை ஆண்டவரே, இந்த மாவட்டங்கள் முழுவதும் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து நாங்கள் சமூகத்தை ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உங்களுடைய தேவ பிரசன்னம், தேவ மகிமை, சோதரம் இந்த கல்வாரி ரத்தத்தை நாங்கள் இங்கிருந்து தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். பாவமான காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை வெறி, குடி பழக்கம் ஆண்டவரே சோதரம், இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற கர்த்தர் விடுதலையாக்கி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தேவனுக்கு கட்டளையிடும்படியா புதிகன மகிமையாக ஒருவருக்கே எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அழகா ஒரு 6 கிராம் பார்க்கலாம். பழம் ஆமாம் பாருங்க, யானை எதனா இருக்கான்ட்டு யானை இங்கே பார்க்க யானை என்ன பண்ணுவார், யாரை கொண்டாவது உங்களுக்கு சாப்பாடோ தேவையோ அதை கொண்டும் சந்திக்கலாம், வேற யாரு கொண்டும் சந்திக்கலாம். அப்போ அந்த மனுஷனுக்கு இயேசுவை பார்க்கணும் ஆசை வந்துச்சு. அப்ப அந்த ஆசை வரும்போது அவன் பார்க்கறதுக்கு முன்னாலே இயேசு அவனை பார்த்து, நீ இறங்கி வா, உங்க வீட்டை தங்க போறாரு. அவர் வீட்டுல வந்து தங்குறாரு. அவங்க வீட்டுல ஆசீர்வாதம் வந்துச்சு. அவன் பாவம் நீங்கிச்சு, அவன் சாவு நீங்கிச்சு, அவனுக்கு விடுதலை வந்தது, அவனுக்கு பரலோகங்கிற ஒரு வாழ்க்கை ஆகும். இயேசு தேவனா இருந்த தேவன் அவர் என்ன பண்ணாரு, மனுஷனா இந்த பூமியில நமக்காக வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில பாவம் அதை நீமும் நாமும் சொல்ல போறோம். ಈ ದಿನದ 27ஆம் தேதி 8ஆம் மாசம் 2024. ಈ ದಿನದ 4 ஆளுக்கு வந்து நம்ம எல்லாம் பார்க்க வந்துட்டாங்க. ಈ ದಿನದಿಂದ நம்ம ಬದುಕಲಿ ஒரு வித்தியாச கடக்குது. நாயிட்டனா அப்ப ஏசுவா நமக்காக லோகராங்கி வந்து சத்திருக்காரு. கொப்பை வைத்து பூத்துனாரு. ஆனா அவன் நியாயம் பண்ணிட்டானா, சத்து கொப்பை வைப்பாரு. நான் 3வது நாள் என்ன செய்வேன், ಉಸಿರೋட. இப்போ ಏಸುವ ಈ ಜನದಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕೂರಲಿ, ನಿಮ್ಮ ಬದುಕಲಿ வந்துவா. நீ அண்ணன் ஜெபம் சொல்லி கொடுப்பாரு, நாம எல்லாம் சொல்ல போறோம். சரி, நம்ம ஜெபிக்கலாமா? கண்ண மூடுங்க எல்லாரும், கண்ண மூடுங்க. கண்ண மூடிட்டு நான் சொல்றேன். சொல்லி இயேசுவே என் உள்ளத்துல வாருங்க, இயேசுவே எனக்காக சிலுவையில என் பாவத்தை எல்லாம் நீங்க சுமந்தீங்க, எங்க சாபங்களை எல்லாம் நீங்க சுமந்தீங்க, என் நோயெல்லாம் நீங்க சுமந்தீங்க, எனக்காக உங்க உயிரையே கொடுத்தீங்க,
நீங்க செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா 3ஆம் நாள் உயிரோட நீங்க எழுந்து வந்தீங்க. இயேசுவே, நீங்க தான் இந்த உலகத்தை படைச்சிங்க என்று நான் நம்புறேன். இயேசுவே, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க. இயேசுவே, என் சாபத்தை எல்லாம் நீக்குங்க. இயேசுவே, என் வியாதியெல்லாம் குணமாக்குங்க. என்ன படிக்குது? இயேசுவே, எனக்கு சமாதானத்தை தாங்க. இயேசுவே, என் எதிர்காலம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் உன்னை நம்புறேன். என்னை ரட்சிங்க. நாமே சொல்லுவா. ஜெபம் பண்றேன். எல்லாரும் கண்ண முடிங்க. பிள்ளைங்க உட்காருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல அருமையான உங்களுடைய பிள்ளைகளை அதுக்கப்புறம் கண்ண போடுங்க. கண்ண போடுங்க. அப்படி ஏறி வந்து ஆண்டவரே, உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களுடைய ஆதீனத்திலே ஆண்டவர் இந்த துதிக்கடை என்கிற இந்த பகுதியை ஆண்டவர் நீர் இணைத்திருக்கிறீர். அதனால இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் கூட ஆண்டவரை உங்களுடைய நினைவில் இருப்பதனால ஆண்டவர் இந்த நாள் உங்களுடைய நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவர். இவருடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை எல்லாம் நீக்கி சமாதானத்தை Amen.